இப்போவும் சண்டை ஒழுங்குக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இன்னமும் அவங்க மேல வந்து பழிய போடுறதையும் ஒரு கேள்வியா வந்து வைக்கிறாங்களே. பழி போட்டாங்களா? அட பைத்தியக்கார பசங்களா, அதான உண்மை. தலைவன்னா அது ஏத்துக்கணுமா? விதை நீ போட்டது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்கிட்டாருல்ல, தோத்ததுக்கு நாங்க காரணம் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இதெல்லாம் யாரு பண்ணி விட்ட வேலை? தோல்வியை தான் அவர் ஏத்துக்கிட்டாரு, இந்த வெற்றி அவர் இன்னும் ஏத்துக்கல. ஒரு 50 நாள் ஒரு 30 நாள் கூட டைம் கொடுக்காம இங்க மொத்தமா உட்காந்துட்டு வள வள வளன்னு கத்திக்கிட்டு இதுல வந்து என்னது கொத்தூஸ் என்னடா கொத்தூஸ்? குத்தூஸ் தெரியும், அதான கொத்தூஸ். ப்ரௌட் கொத்தூஸ் அப்படி சொல்லாதீங்க, எருமை. கொத்தூஸ்ன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் கொத்தூஸ் சொல்லும்போது அவங்க கொத்தூஸ். சார் நானுங்க இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளை, நீங்க டிவிக்கு ஓட்டு போட்ட பிள்ளைகளை தற்குறிகள்னு சொன்னீங்க. ஆனால் அங்கே ஒரு பெரும் கூட்டம் ஆமாம் நான் கொத்தடிமைன்னு சொல்கிறான். நீ இதான் சமூக நீதி புடுங்கினதான் நான் கேட்குறேன். நீ சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? அப்போ திமுக காரனுக்கு ராசா பொது வாழ்க்கையில் எந்த தியாகமும் செய்யாமல் எந்த விதமான சாதனையும் செய்யாமல் நேராக நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வேணால் வாய்ப்பு கொடுங்க, 2 நிமிஷம் நாங்கள் மௌனாஞ்சலி செலுத்துகிறோம். என்ன சார் அது தியாகம் தானே? உங்களுக்காக 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்துறது. அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க? டேய் நீ கொல்ற, நான் அப்படிலாம் சொல்ல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் ஒரு 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்துறோம். என்ன சொல்றாங்க? 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வாங்கி யாரு அவங்களா வச்சுக்கிட்டாங்க? மக்களுக்கு தானே கொடுத்தாங்க. ஜென்டில்மேன் படம் மாதிரி தான் இது. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். மக்களுக்கு ஒரு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்ன பெருசா திரும்ப எந்த மக்களுக்குன்னு கேட்க என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, அதை பண்ணதுனாலதான் நாசமா போனது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? என்ன வணக்கம் ரொம்ப சைலண்டா வருது? அப்படிலாம் இல்ல சார், உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க, நம்ம குடும்பங்கள் வந்து தேடிக்கிட்டே இருந்தது. அப்படி ஆமா சார். ஒரு வழியா சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன அடி அடிச்சிருக்காரு எங்க தலைவர் இன்னைக்கு? ஆக்சுவலா வந்து இன்னைக்கு என்ன சொல்றீங்க, ஒரு முதலமைச்சருடைய அந்த ஒரு டோன் இல்லாம கட்சி தலைவரா அந்த ஒரு டோன் எடுத்து அடிச்ச அந்த விதம் வந்து நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது சரியானதா? அது சரியான இப்போ தாவேகா தலைவரா இதுக்கு முன்னாடி ஒரு பேசுற வரைக்கும் ஓகே, இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாருமே வந்து ஓகே. ஒரு எதிர்கட்சியா வராரு, ஆளுங்கட்சியா வரதுக்காக விருப்பப்படுறாரு. ஒரு ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சராக அவர்கிட்ட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேச்சா இது இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு முதலமைச்சரா அவர் ஏன் பேசாம ஒரு தாவேகா தலைவரா ஏன் பேசினார்ன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? முதலமைச்சராகவும் தாவேகா தலைவருமா தான் பேசியிருக்கிறாரு. முதலமைச்சரா இன்னும் வந்து செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு சார். கரெக்டுங்களா? இன்றைக்கு நாங்கள் எப்படி பார்த்தோன்னா, இது வந்து நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்னாக்கா ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு வந்து 6 மாதமாக இந்த ஆட்சியை கொடுத்து நான் யாருமே விமர்சிக்க கூடாது, பேச மாட்டேன்னு சொன்னவெல்லாம் அரைநாள்லேயே வந்து கதறதும், என்ன சொல்கிறது, அடுத்த வீட்டுக்கு போயிட்டு கல்யாண வீடு கூட பார்க்காம ஒப்பாரி வைக்கிறது, இந்த மாதிரி மாறி மாறி பேசிட்டு 10க்கு இப்போ என்னது ஜென்சி கிட் மாநாடா இதெல்லாம் நடத்தி என்னென்னமோ பண்ணுறானுங்க கிறுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் சட்டிலாக அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறதுன்றது வந்து உள்ளபடி எனக்கு பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஓகேடா. ஒரு பக்கம் முதலமைச்சராக ஒரு சில ஸ்பீச்சும், இன்னொரு பக்கம் ஒரு கட்சியின் தலைவராக தளபதி வந்து அவருடைய ஸ்டைலில் அடித்த விதம்னு ஒன்று இருக்குல்ல. வி ஆர் மச் ஹாப்பி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அவங்க வந்து இப்போ நீங்கள் தான் சிஎம், இப்பயும் நீங்க இன்னொருத்தங்க மேல பழி போடுறீங்க, இன்னொரு அந்த கட்சி மேலேயே திமுக மேலேயே நீங்க பழி போடுறீங்க. திமுக நீங்க பண்ணி வச்சிருக்க போயிருக்க வேலை அப்படி, நிதி வர வேண்டிய இடத்துல எல்லாம் வந்து மூடி வச்சுட்டு போயிட்டீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நானா காரணம், ஏன் மேல பழிய போடுறீங்க, நீங்க பண்ணி வச்ச வேலை தான் இப்பவும் சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இன்னமும் அவங்க மேல வந்து பழிய போடுறதையும் ஒரு கேள்வியா வந்து வைக்கிறாங்களே. பழி போட்டாங்களா? அட பைத்தியக்கார பசங்களா, அதான உண்மை. தலைவன்னா அது ஏத்துக்கணுமா? விதை நீ போட்டது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்கிட்டாருல்ல, தோத்ததுக்கு நாங்க காரணம் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இதெல்லாம் யாரு பண்ணி விட்ட வேலை? தோல்வியை தான் அவர் ஏத்துக்கிட்டாரு, இந்த வெற்றி அவர் இன்னும் ஏத்துக்கல. நீ ஏத்துக்காம போ. ஆனா ஊருக்குள்ள இவ்வளவு பொறுக்கி போய இந்த அளவுக்கு வந்து கஞ்சா புழக்கம் இருக்கிறதுக்கான மெயின் காரணம் பெண்கள் மீது கை வைக்கிறது, தொடர்ச்சியா கொலை, பாலியல் வன்புணர்வு நடந்ததெல்லாம் என்ன காரணம் சார்? இப்போ ஆட்சி மாறின உடனே மொத்த பேரையும் நம்ம விச வச்சா கொள்ள முடியும், புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு பேரையும் திருத்த வேண்டிய ஒரு டைம் டியூரேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் உண்டாக்கி அதுக்கு எல்லாத்துக்கும் தீனி போட்டு வளர்த்து விட்டது ஞானசேகரன் போன்ற ஆட்களாக இருக்கட்டும், ஜாஃபர் சாதிக் போன்ற ஆட்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக வந்து பல நபர்களை நீங்கள் ஊருக்குள்ளே உருவாக்கி விட்டுட்டு கண்ணுக்குட்டி பண்ணுக்குட்டி ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, கள்ளச்சாராயம், இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இப்போ அந்த கொலைகள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது உங்கள் ஆட்சி சரியில்லை அப்படின்னாக்கா, டே யார் அவ்வளோ பேரையும் வளர்த்து விட்டது? இவ்வளோ பேருக்கு தீனி போட்டு காசு கொடுத்து இவ்வளோ வேலை செஞ்சது யார் சார்? இன்றைக்கி நீங்கள் பாருங்கள்,
மேல்மட்ட அதிகாரிகள் கரெக்டாக இருந்தாலும் கீழே வேலை செய்ய கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் வந்து இன்னமும் 200 பேமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதனால் தேவையில்லாத சில சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம தொடர்ச்சியாக பண்ண எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லா துறையிலும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்னு வச்சுங்களேன். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் வந்து உங்களை குறை சொல்லாமல் யார் சொல்லுவா? 10 லட்சம் கோடி கடன் வாங்கி தானே போனேன், சொல்லுங்கள். வரம்புக்கு உட்பட்டு தானே நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். இந்த வரம்புக்கு உட்பட்டு தானே நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். அதை வச்சு தானே நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கோம். நம்ம தகுதி என்னன்னு தெரியும்ல. 10 லட்சம் கோடின்றது வரம்புக்கு உட்பட்டு. ஆமாம், அந்த வரம்பு இருக்கா, அது வரைக்கும் வாங்கலான்ற அளவுக்கு வரம்பு இருக்கு. இன்னமும் நீ ஏன் தோத்தனு புரியல தானே? இப்படி வரம்புக்கு மீறி வந்து நீ செஞ்சதுனால தான் வரம்புக்கு மீறி இப்போ அடி வாங்குற. சார், ஒட்டுமொத்தமாக கடனை வாங்கி வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து எல்லாத்தையும் ரவுடி பயலையும் பொறுக்கி பயலையும் உருவாக்கி வச்சுட்டு ஆட்சி மாறின அடுத்த செகண்டே எல்லாம் மாறிடணும். அப்புறம் 6 மாதத்துக்கு நான் விமர்சிக்க மாட்டேன்னு என்ன வாய்க்கு சொன்னேன்? எதுக்கு சொன்னேன்? அதுக்குன்னு கற்றுக்கிட்டு வர வரைக்கும் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறோம்ல. கற்றுக்கிட்டு நீங்க வந்து புதுசா வந்து ஆட்சின்னா நீங்க கத்துக்கிட்டு நீங்க ஆட்சி நிர்வாகம் பண்றது உட்காந்து தடவிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம்ல கேள்வி கேட்போம்ல, நீ காசிப்பம் பாத்திரங்கள் 2 பேருக்கு கப்பு வாங்கி கொடுத்தானே, அதை வந்து ஒரு அமைச்சர் IAS அதிகாரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்பனுக்கு ஒரு கப்பு பிள்ளைக்கு ஒரு கப்பு வாங்கினியே வாங்கினேன். ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தவன் என் கட்சியில் அப்படி இருந்தான்னு தெரியலன்னு ஒரு விமர்சனம் வேற. சர்வதேச லெவலில் மெத்து கடத்தினானா? எல்லாத்தையும் நீ ஆட்சியில் உட்காந்துருக்கும் போது நீ கலட்டினது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ 5 வருஷமாக நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் வந்து 50 நாள் கூட ஆகலை சார். 50 நாளா? 25 நாள் கூட ஆகலை. இல்லை சார், நான் தான் சொல்கிறேன், ஒரு ஃப்ளோக்காக சொல்கிறேன். ஒரு ஒரு 50 நாள் ஒரு 30 நாள் கூட டைம் கொடுக்காம இங்கே மொத்தமாக உட்காந்துட்டு வளன்னு கத்திக்கிட்டு இதில் வந்து என்னது கொத்தூஸ் என்னடா கொத்தூஸ்? குத்தூஸ் தெரியும், அதானே கொத்தூஸ். ப்ரௌட் கொத்தூஸ் அப்படி சொல்லாதீங்க, எருமை. அதுல என்ன கொத்தூஸ்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் கொத்தூஸ் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கொத்தூஸ். சார், நானுங்க இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளை நீங்கள் டிவிக்கு ஓட்டு போட்ட பிள்ளைகளை தற்குறிகள்னு சொன்னீங்க. ஆனால் அங்கே ஒரு பெரும் கூட்டம் ஆமாம் நான் கொத்தடிமைன்னு சொல்கிறான். நீங்கள் தான் சமூக நீதி புடுங்கினதான் நான் கேட்குறேன். நீ சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? அப்போ திமுக காரனுக்கு தெரியுமே. நீ புடுங்கின லட்சணை தானே. அப்போ எல்லாத்தையும் கொத்தடிமையாக வச்சிருக்கிற அதை மேடை போட்டு உன் கட்சிக்காரனை வச்சு உன்னுடைய கட்சிக்காரனை வச்சு பேச வைக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் ஆமாம் 200 ஊபிஸ்ன்றான் ஒருத்தமே, நான் ப்ரௌடு கொத்தூஸ்ன்றான், கொத்தடிமை தான்றான். அப்போ என்ன மனப்போக்குல அவங்க உருவாக்கி வச்சுக்கணும் இருக்குல்ல. கடைசி வரைக்கும் இந்த கறி கஞ்சி கலையிறது என்ன, அது வேற குரூப்பா? சரி, அது வேற. சரி, என்ன சரி, அது வேற குரூப், அவங்கள விட்டுருவோம். இப்போ பாவம் திருந்திட்டாங்க சார், திருந்திட்டாங்க, திருத்தப்பட்டார்கள். திருந்தல அவங்களாம் நீலாம்பரி மாதிரி திருந்துற கேரக்டரே கிடையாது. செத்துருட்டோம். அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ செத்துருட்டோம், அவ்வளோதான். ஆனால் இவ்வளவு வேலையும் பண்ணி வச்சுட்டு நம்ம பெருசாக வந்து இங்கே வியாக்கியானம் பேசுறது இருக்குல்ல, மானகட்டா போயிடுங்க. இன்னைக்கு ஸ்பீச்சை ஒரு வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாமோ? நான் இதெல்லாம் இன்னும் செய்ய போறேன், இன்னும் எங்கள்கிட்ட இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு, இந்த குறுகிய காலத்துல நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், ஒரு முதலமைச்சரா நான் வந்து ஒரு மதுக்கடைகளை மூடி இருக்கேன், இந்த விவசாய கடன்களை இந்த இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தள்ளுபடி பண்ணியிருக்கேன்னு சொன்னவர், அடுத்தடுத்து இப்போ சிங்கப்படை பெண் வரப்போகுதுன்னு சொன்னவர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அதை சொல்லி இருந்துக்கிட்டு இவங்க மேல உள்ள விமர்சனங்களை தவிர்த்திருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. வாயில நல்லா வந்துற போது நான் என்ன அப்படின்லாம் சில விஷயங்கள் பேசினார்ல, அது ஒரு முதலமைச்சருக்கு அழகா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல அந்த இடத்துல. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை ஒரு முதலமைச்சர் அவர் வந்து பயன்படுத்துறாருன்றது ஒரு விமர்சனமா இருக்கு. எவனும் வந்து என்ன அழிக்க முடியாதுடா சொன்னது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். டெப்டி சிஎம் சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லட்டுமா? எடப்பாடி அவர்கள் பேசின பேச்செல்லாம் இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கணக்கில் எடுக்கக்கூடாது சார். ஏன் அவருக்கு அந்த ஆதங்கம்னாக்கா, தொடர்ச்சியாக ஓட்டு போட்ட மக்களை வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, இன்னமும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் என்னன்னாக்கா, நீ விதைச்சி விட்ட விதை தானே இன்றைக்கி வந்து பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடக்குதுன்னும் பொழுது அந்த ஆங்காரம் ஒரு வெறி கோபம் எல்லாமே இருக்கும் சார். எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு கொஞ்சம் ராகரிகமாக அவர் கடந்து போகிறது தான் நல்லா வந்துடும் சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டிக்கிட்டார்ல. விச் மீன்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் செய்ய அதுக்கு அப்புறமேட்டு கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிர்வாகம் பொறுப்பாகாது இப்படின்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் பேசினாதான் எனக்கு நல்லா இருக்கும், இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும், நல்லா பேசுங்கன்னு சொல்றீங்க. புரியல உங்களுக்கு? அவங்க பேசட்டும், நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? என்ன சார், நிர்வாகம் பொறுப்பாகாதுன்றது அதான். இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? வச்சு செய்வோம். இந்த பயலுக்கு இனிமேட்டு வந்து திமுக வந்து இந்த மாதிரி கேவலமான பேச்சு விமர்சனம் எல்லாத்தையும் பண்ணி தான் நீ வந்து தீய சக்தி இப்போ தூர சக்தி ஆகிட்டேன்ட்டாரு.
இப்போ நீ ஒழுக்கமாக இருந்தேன்னா கொஞ்சமாவது ஏதோ உசுரோட கொஞ்சம் அங்கிட்ட வந்து திமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சுன்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், திமுக என்ற ஒரு கட்சி இருந்ததாம், தீய சக்தின்னு ஒரு கூட்டம் இருந்ததாம் அப்படின்னு தான் என்ன சொல்கிறது, எதிர்காலத்தில் பேசுகிற மாதிரியான ஒரு சம்பவம் நிகழும் சார். வெறும் 5000 பேருக்கு QR கோடு ஏன் கொடுக்கணும்? நீங்க இன்னைக்கு முதலமைச்சர், ஒரு காலத்துல நீங்க இல்ல, அப்ப வந்து நீங்க வந்து 5000 பேர் அனுமதிச்சீங்க, அதனால வந்து அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு பார்த்தீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு சிஎம், நீங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல அந்த மக்களுக்கு வந்து நன்றியை வந்து சொல்லியிருக்கலாம். QR கோடுக்குள்ள உங்களுக்கு மட்டும் வந்து நன்றியை சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து நடுநிலை பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. 5000 பேரை உள்ளே வர வச்சு நேரில் பார்க்க அனுமதி கொடுத்துட்டோம். 5 கோடி பேர் வந்து வலைதளங்களில் நேரில் உட்காந்து பார்த்துருக்குறாங்க. அது திருச்சி கிழக்குல நீங்க முழுக்கல்ல சுற்றி இருக்கணும். திருச்சி கிழக்குல நீங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாம் சொல்லணும், ஒட்டுமொத்தமாக நன்றி சொல்லியிருக்கணும். ஊருக்குள்ள யாரும் போய் அவன் பொழப்பத்தில் போய் பார்க்க வேணாம். தெரு ஓட்டு போட்டவங்க வீட்டுக்கு வீடு போய் நன்றி சொல்லிட்டு வரணும். அதாவது சார் டிவியில் பார்ப்பாங்க வைப்பாங்கன்னா கூட QR கோடு உள்ளவங்களுக்கு மட்டும் தானே நன்றி சொன்ன மாதிரி கணக்காகுது. அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் அவங்களுக்கு மட்டும் நன்றி சொல்கிற மாதிரி தானே ஆகுது. கேட்குறாங்க சார். இதுவும் தான் போய் கேட்டிருக்காங்க. இல்லை, இப்போது தமிழ்நாட்டுக்கு அவர் தானே சிஎம். ஆமாம் சார். அவர் தான் சிஎம். சம்டைம்ஸ் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கார். என்னது? ஆமாம் சார். நீங்கள் இந்த திட்டத்தெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஜோக் சப்பாட்டா தூக்கி போடுங்க அவரை. ஜோக் சப்பாட்டா ஏங்க நான் வரேங்க. அதாவது தமிழ்நாட்டில் 8 கோடி பேரும் வந்து இப்போ தலைவர் வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி பேசிடலாமா? சொல்லுங்கள் அந்த முட்டா பழுங்களா. அவருக்கு தெரியும், முதலமைச்சருக்கு அவருக்கு என்ன பண்ணணும், எந்த இடத்துல யார்கிட்ட பார்த்து பேசணும்னு அவருக்கு தெரியணும் பொழுது அந்த இடத்திற்கு போய் சொல்வதற்கான ஒரு காரணம்னாக்கா அங்கே திருச்சிக்கு வந்தார், சொன்னார். கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி என்னடா சொன்னீங்க எல்லாரும்? பனையூரில் தான் உட்காந்துப்பாரு, பனையூரில் உட்காந்து அரசியல் பண்ணுவார் சொன்னீங்க. சொன்ன வாய் தானே அது. இன்னைக்கு பாரு, எல்லாத்தையும் பற்றி பாரு, வீட்டு வீடாக போய் பாரு. பிஜேபியை பற்றி பேசலையே. புரியல. பிஜேபி பத்தி பேசவே இல்லையே. திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசினதை பத்தி பேசவே இல்லையே. பிஜேபி எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? இப்படிலாம் பேசாதீங்க. காவி சாயம் இன்னைக்கு இது பண்ணிருக்காங்கல்ல, காவி போட்டு பட்டையை போட்டு விட்டுருக்காங்களா திருவள்ளூருக்கு, என்ன பேசுனீங்க? மோடியை பத்தி என்ன பேசுனீங்க? பெட்ரோல் உயர்வை பத்தி என்ன பேசுனீங்க? பாஜக பத்தி என்ன பேசுனீங்க? இது மாதிரி வினாத்தாள் கசிவை பத்தி என்ன பேசுனீங்க? என்ன பேசுறீங்க சார் பிஜேபியை பத்தி? பிஜேபின்ற வார்த்தையும் உங்க வாயில இருந்து வரலையா சார்? இங்க இருந்து ஸ்டாலின் போனாலும் சரி, எடப்பாடி போனாலும் சரி, 45 நிமிஷம் மோடியோட கட்டி தழுவி அதுக்கப்புறம் காலையா சோஃபாலையா என்னன்னு தெரியல, நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இவர் போன வேலையை முடிச்சுட்டு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாரா? கேரளா முதலமைச்சர் போய் 45 நிமிஷம் பேசுறாரு, உங்களால 10 நிமிஷம் தான் பேச முடியுமா? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா அமித்ஷா மரியாதை கொடுக்கலன்னு சொல்லலாமா? அமித்ஷா உங்களை பார்க்கவே இல்லை. அமித்ஷா இருந்து என்ன அறிக்கை வந்துச்சு சொல்லுங்க, என்ன அறிக்கை வந்துச்சு? நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பார்க்கலன்னு சொல்லலை, நாங்கள் எதுவும் கேன்சல் பண்ணல. வந்துச்சா? யார் கேன்சல் பண்ணா? ஏய், பிஜேபி எங்க வைக்கணும் எங்களுக்கு தெரியும். ராகுல் காந்தியை மீட் பண்ணல, ராகுல் காந்தியை மீட் பண்ணல, சோனியா காந்தியை மீட் பண்ணல. ராகுல் தரப்புல இருந்து அறிக்கை வந்துச்சா? விஜய் வந்து எங்கள்ட்ட மீட் பண்ண வருத்தமா இருந்திருப்பாரு. கட்சியிலிருந்து வந்துதா? தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாதிரி ராகுல் காந்தி சந்திக்க போறேன்னு அதிகாரப்பூர்வ தகவல் தான் வந்துச்சா? என்ன பிரஸ் மீட் கொடுக்கல, இப்ப லாக்காவீங்க. பிரஸ் மீட் கொடுக்கல, ஏன் இஷ்டம்? உங்க இஷ்டம். இதெல்லாம் மரபு. நீங்க போனா அங்க போய் பிஎம் பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி அவரை பார்த்தேன், 10 நிமிஷம் அவர் கூட வந்து உருதுல பேசினேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னாதான் அவங்க வந்து ரைட், ஓகே, இந்த மாதிரி வந்திருக்காரு, பார்த்திருக்காரு, போட்டோ எடுப்பாங்க, 4 கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக 4 கோரிக்கை எடுத்துட்டு போறீங்க. உட்காந்த சிட்டிங்க பாத்தீங்கல்ல, அவர் எப்படி உட்காந்தாரு? ஃபுல் சேர்ல கெத்தா அவர் பாட்டு உட்காந்து இருந்தாரு. ஸ்டாலின் நீங்க எப்படி உட்காந்தாரு? நுனி சேர்ல உட்காந்தாரு. அப்புறம் ஏதோ மரபுன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, திருடக்கூடாது, கொள்ளடிக்கக்கூடாது, நான் வந்து சட்டத்திற்கு புறம்பாக செய்ய மாட்டேன்னு சொல்லி கூட தான் மரபின் படி உறுதி பிரமாணம் எடுக்கிறீங்க பதவி இருக்கும் பொழுது. அதுக்கு திமுக அப்படியா செஞ்ச? இல்லை, அதுக்கு புரியல. அது நீ அப்படியா செஞ்ச? மரபு பற்றி பேசுகிறவன் திருடாமல் இருந்தியாடா? கொள்ளடிக்காமல் இருந்தியா? சாரம் வைக்காமல் இருந்தியா? பொம்பளை போலீஸ் மேலே கை வச்சது உங்கள் கட்சிக்காரன் தான், ஏரோஸ் மேலே கை வச்சது உங்கள் கட்சிக்காரன் தான். 60 வயசு மூதாட்டி, 80 வயசு மூதாட்டின்னு ஒரு வேலை விடல. கட்டுங்களா? மரபை பற்றி நீ எங்களுக்கு பாடம் எடுக்காத. நான் என்ன 4 கோரிக்கை தான் இருக்கா தமிழ்நாட்டுக்கு? பிஜேபி கிட்ட சொல்றதுக்கு 4 கோரிக்கை தான் இருக்கா? எவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு? முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்காங்க தெரியுமா? 4.25 வருஷம் ஆச்சா? திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்று 4.25 வருஷம் ஆச்சா? சார் எத்தனை வருஷம்? 4.25 வருஷம் ஆச்சா? இல்லை 40 நாள் கூட முடியல சார். அதுக்குள்ளேயும் போனார், 10 நிமிஷம் பேசிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அடுத்தடுத்து நடக்கும். 40 கூட முடியல.
பிரஸ்ஸை பார்க்க மாட்டேங்கிறீங்க, பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, மக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க, QR கோடு கொடுத்து தான் வந்து நன்றி சொல்வேன்றீங்க. ஆனா எல்லாம் பண்ணி ஜெயிக்கிறீங்க. எது பண்ணாலும் ஜெயிச்சீங்கன்னா அப்புறம் கடுப்பா இருக்குமா இருக்காதா? அது கூட இன்னொன்னு சொல்லுங்க, ஜென்சி கிட் வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்க, குழந்தைங்க எல்லாம் ஜெயிக்க வச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராம்லயே ஜெயிச்சிட்டீங்க. அதுலயும் குழந்தைகள் சிறார்கள் வச்சுதான் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. மொத்தம் எத்தனை பேர் தோத்தாங்க அமைச்சர்? அது நிறைய 16 அமைச்சர். 16 அமைச்சர் பச்சை பிள்ளைட தோத்து போயிருக்கடா. அவன் என்ன இது திரும்ப திரும்ப சொல்லி உன்னை நீ கேவலப்படுத்திக்காதன்றேன். கரெக்டா? அறியாமையில ஓட்டு போட்டாங்க. என்னங்க அறியாமையில ஓட்டு போட்டிருக்காங்க. கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க. அதான் அவர் சொன்னாரு, இதுக்கு தான் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னது. புரியுதுங்களா? நாடாளுமன்றத்தில் உட்காந்து இவ்வளவு கேள்வி இருக்கு. இல்ல சார், நாடாளுமன்றத்தில் உட்காந்து கவர்ச்சியை விட்டு போட மாத்தது யாரு? எந்த கட்சி? ஒரே கட்சி தான். அது நானே. அந்த கட்சியில இருந்துகிட்டு உன்னை பார்த்து நாங்க பயப்படுன்ற ஊரே உன்னை காரி துப்பிக்கிட்டு இருக்கு. வட மாநிலங்கள ஒவ்வொரு அந்த கட்சி எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் அடி விழுந்துட்டு இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? எங்க? ஆமா, வட மாநிலங்கள்ல. ஊட்டில இது இல்ல பல இடங்கள்ல இருக்கு அடி. என்ன எந்த தியாகமும் செய்யாமல் பொது வாழ்க்கையில் எந்த இதுவும் இல்லாம நீங்க வந்து நேரடியா ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆர் ஆசா சொல்லியிருக்காரு. ஆர் ஆசா பொது வாழ்க்கையில எந்த தியாகமும் செய்யாம எந்த விதமான சாதனையும் செய்யாம நேரா நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நீங்க வேணா வாய்ப்பு கொடுங்க, 2 நிமிஷம் நாங்க மௌனாஞ்சலி செலுத்துறோம். என்ன சார், அது தியாகம் தானே? உங்களுக்காக 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்துறது. அவங்க எவ்வளவு பண்றாங்க? டேய் நீ கொல்ற, நான் அப்படிலாம் சொல்ல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க ஒரு 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்துறோம். என்ன சொல்றாங்க? 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வாங்கி யாரு அவங்களா வச்சுக்கிட்டாங்க? மக்களுக்கு தானே கொடுத்தாங்க. ஜென்டில்மேன் படம் மாதிரி தான் இது. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். மக்களுக்கு ஒரு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அது இன்னும் பெருசா திரும்ப எந்த மக்களுக்குன்னு கேட்க, அவன் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, அதை பண்ணதுனாலதான் அவன் நாசமா போனது. என்னென்ன பண்ண தெரியல உங்களுக்கு? சரி வேணாம் விடுங்க. இல்லை, இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல. அவர் அதை செய்யலை, இவர் இதை செய்யலை, பிஜேபின்னு பேசல, மோடி கிட்ட போகும்போது 4 கோரிக்கைகள் தான் வந்து எடுத்துட்டு போறாரு, ராகுல் காந்தியை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, சோனியா காந்தியை கூட போய் பார்க்கவே இல்லை, ஒரு கூட்டணி அமைச்சரவையில் வந்து இருக்காங்க இப்படின்னு இவ்வளோ கேள்விகள். கிட்டத்தட்ட மே 10ஆம் தேதி பதவி ஏற்றாரா, இன்னைக்கு தேதி வந்து 1ஆம் தேதி ஆயிருக்கு. ஸோ ஒரு 20 நாளைக்குள்ள இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு எதிர்ப்புகள் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? 60 வருட பாரம்பரியம்னு பார்த்தா அதிமுக திமுக. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளதான் இருக்கும், இவங்கள தான் கேள்வி கேட்கும். ஆனால் இன்னைக்கு பலமுனை தாக்குதலா தாவேக்காவுக்கு இருக்கா? இன்னைக்கு முதலமைச்சருக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு பலமுனை தாக்குதலா இருக்கா? ஒரு பக்கம் திமுக எதிர்கட்சியா இருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுக அவங்களும் வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிஜேபி டெல்லியில இருந்து ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க, அப்புறம் இன்னொரு கட்சியும் வந்து இருக்காங்க. தினம் தினம் அவங்க ஏதாவது ட்வீட் போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கா ஒரு கட்சி? சார், நீங்க தோல்வியிலையும் படுதோல்வி அடைஞ்ச நபர்கள் என்ன செய்ய முடியும்? தூக்க இன்மை காரணமாக, வயிற்றுச்சல் காரணமாக இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கணும். நீ கேள்வி கேட்டுகிட்டே இருக்கின்றதுக்காக உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய கடமை, என் மக்கள் கஷ்டப்படுறத நான் முதல்ல அதை சரி செய்யணும். திருட்டுத்தனம் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கணும். அடுத்தடுத்த என்னென்ன மக்களுக்கு நலத்திட்டம் செய்யணுமோ அதை பார்க்கணும். இன்னும் உங்களுக்காக ஓலை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க மேலே இருந்து, அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போடணும். உங்களை தூக்க வேண்டிய வேலை இருக்குது நிறையா. புரியுதுங்களா? என்ன சொல்றது, அதுக்கு இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்கீங்களே? ஏன்? போட்டுருவோம், வந்துடும் மொத்தமாக வருது. சரி, இவ்வளோ பேசுறீங்கல்ல, இவ்வளோ பேசுகிற திமுக, நான் ஓப்பன் சேலஞ்சரா, இவ்வளோ பேசுகிற திமுக வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு பயம் ஓடக்கூடாது. வெளிநடப்பு செய்யாமல் சரியான எதிர்கட்சி தலைவராக, சரியான ஆண்மகனா உள்ள உட்காந்து பதில் சொல்லணும். செஞ்சிருவேனே. காத்து வரல, அடியில் ஏசி வைக்க சொல்கிறேன். அது செட் ஆகாது. காத்து ஓவரா வாங்கிடுச்சுன்னா பிரச்சனை. ஆமா, அதுவும் பிரச்சனை தான். ஓவர் கூலிங் அதுவும் செட் ஆகாது. அதுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லலாம். அது வேற. அது நாங்க போய் அப்போலோல பண்ணிக்கிறோம், காவேரியில பண்ணிக்கிறோம். வேற காவேரி எங்கள்கிட்ட தான் இருக்கு. நான் கேட்கறது தான், நாளைக்கு கூடி சீக்கிரம் உங்களுக்கு வெள்ளை அறிக்கை இப்போ தயாராகி கொண்டிருக்கு. வரும்பொழுது அதை எதிர்கொள்வதற்கு திமுக திராணி இருக்குதா? எவ்வளவு முறைகேடாக கல்குவாரிகள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கல்குவாரிகளில் எவ்வளவு முறைகேடு நடந்துச்சு, எத்தனை போலியான பில்லு கையெழுத்து, எத்தனை லாரி நம்பர், ஒரே பிளேட்டில் வந்து எத்தனை லாரி நம்பர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எவ்வளவு திருநாங்க. இது எல்லாம் இந்த வருமானம் அத்தனையும் அரசாங்கத்திற்கு வந்து தான் வராமல் போச்சா? அப்படின்னாக்கா வரல. இதற்கு முன்னாடி
டாஸ்மாக் துறையை எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் சம்பாரித்த பணமாக இருக்கட்டும், அதுலேருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணதாக இருக்கட்டும், பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கி அது இந்த காசு எல்லாமே முறையாக அரசாங்க கஜானாக்கு போச்சு. அரசு அதாவது தமிழ்நாட்டுடைய நில வளங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் மூலம் இங்கே இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய இந்த பணம் அரசாங்க கஜானாக்கு போச்சானா போகலை. தனிப்பட்ட ஒரு நபருடைய குடும்பத்திற்காக போனதுன்றது தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்கணும் பொழுது. அப்போ இதை சரி செய்து இங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூவை, இங்கே இருக்கக்கூடிய மேன் பவரை வந்து நமக்கு ஏற்ப அதை மாற்றி அமைக்கும் பொழுது பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வளரும் பொழுது, சார் நீங்கள் 20 நாளில் முதல் கட்டமாக இன்றைக்கி பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் மூடுறதாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன திட்டங்களுக்கான நிதி கொடுக்கக்கூடிய இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு காணும் பொழுது ஒட்டுமொத்த ரெவன்யூவும் இங்கே கன்சால்டேட் ஆகி உள்ளே வரும் பொழுது அவர் சொன்ன அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றுவார். அதில் எந்த ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது, உதயநிதி போல் வந்து பீத்திட்டு சும்மா ஓடக்கூடிய இந்த ஒத்தச்சங்களை வச்சுட்டு காலத்தை ஓடிட்டு இருந்தாப்பில் அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. எதிர்பார்க்காத பல திட்டங்களும் சரி, சொன்ன வாக்குறுதிகளும் சரி, செய்வதற்கான எல்லா முனைப்பையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. 20 நாளில் நீங்கள் இவ்வளோ சேஞ்சஸ் பார்க்குறீங்க, அதுக்குள்ளே ஏன் அவ்வளோ வைத்திருச்சேன்? கோட் ஷூட் போட்டால் நீங்கள் கோட் ஷூட் போடுங்க, போயஸ் கார்டனில் போய் வீடு வாங்குங்க, எதுக்கு நசன்னு வந்து எங்ககிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உலகமே என்னமோ உங்களை சுற்றி தான் வந்து உலகமே உங்களை சுற்றி தான் ஏதோ நடக்கிற மாதிரி. தப்பு. உங்களுக்கு நீங்களே ரொம்ப அதிமுக அப்போ எடப்பாடி பழனிசாமி உங்களை சுற்றி பாவம் உங்கள் கட்சிக்காரங்க கூட நடக்கலை. இவ்வளோ பேசுறீங்க, அதெல்லாம் இல்லைங்க மற்றும் பலர்ன்றீங்க. அந்த மற்றும் பலர்லேருந்து 4 பேர் வந்து 5 பேரை வந்து உங்கள் கட்சிக்கு இப்படி எடுத்துருக்கீங்களே, அது தப்பு இல்லை. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு தான் நம்ம வந்து அது வேற இதுதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா பிஜேபி கிட்டே இருந்த வாஷிங் மிஷின் இப்போ தாவேகாக்கு வந்துருச்சான். அவரு யாரு? திரைப்பட பருத்தி வீரன். ஓ, எடுத்தார்ல. சரி, அவருக்கு வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இவரை முடிச்சுப்போம். அதாவது எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவரை பற்றியா? ஆமாம், டெஃபினட்டாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். சார் அவர் எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக சொன்னார்னாக்கா, அடுத்து நம்ம தான் வந்து சிஎம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தார். எந்த இடத்துல அவர் சொந்த கட்சிக்காரே அவரை வந்து வேணான்னு சொல்லிட்டு அவரை வந்து உதறி தள்ளிட்டு வெளியில் வராங்கனாக்கா, எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் அவங்க 2 பேரும் முன்னெடுத்தாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்கல்ல, நம்ம கூப்பிடல. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர். என்ன சார் அது ஒரு தேச துரோக குற்றமா சார்? அதிமுகவும் திமுகவும் என்னமோ சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, என்னமோ இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஏதோ சதி திட்டன்ற மாதிரி, அது என்னவோ தெய்வ குத்த மாதிரியும் தேச குற்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் சொல்லலையே, சொல்றேன் அவங்க கட்சிக்காரன் தானே. ஒரு லாஜிக் புரியுதா இல்லையா? சொல்றது அதிமுக சேர்ந்துடவே கூடாது, சொல்றது திமுக, அவங்க 2 பேரும் தான் சொல்றாங்க. அது என்ன தெய்வ குற்றமா சார்? அவங்க தான் சார் காரி துப்பிட்டு வராங்க. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே துப்புறாங்க, துப்பிட்டு திருப்பி அங்கேயும் போடுறாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தான் நம்ம வந்து சொன்னோம். இன்றைக்கு மாற்று கட்சி இது முதலமைச்சராக இருக்காரு. இது நீங்கள் வந்து சொல்கிறீங்க சரி. இப்போ அந்த கட்சியிலேருந்து விலகி ஒரு 20 நாளைக்குள்ளார அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு உங்கள் கட்சிக்கு வராங்கன்றத ஓகே, கட்சி ஏற்றுக்குது ஓகே. ஆனால் அந்த மக்கள் அங்கே ஓட்டு போட்டாங்கல்ல, இவங்களுக்காக ஓட்டு போட்டவங்க, அந்த அதிமுக ஜெயிக்கணும்னு ஓட்டு போட்டவங்களோட அந்த எண்ணம் இப்போ தாவேக்காவுக்கு இவங்க போனதுனால தாவேக்கா மேலே ஒரு பிம்பம் வராதா? இவங்களெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் அவங்களுக்கு வராதா? இப்போ ரிசைன்மெண்ட் வந்திருக்காங்க, இப்போ எம்எல்ஏ கூட கிடையாதுல்ல. ஆமாம், அப்புறம் எப்படி இந்த பிம்பம் வரும்? மறுபடியும் வந்து அவங்க வந்து எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. போனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதை பார்க்க முடியும், எந்த கேண்டிடேட் எந்த இடத்துல கண்டக்ட். இதுக்கு முன்னாடி இப்படி இந்தியாவில் நடந்ததே இல்லைல்ல, அதனால தான் கேட்குறேன் சார். வரலாற்றுலேயும் நடந்தது இல்லை சார். இப்போது எந்த அளவுக்கு அதிமுக மீது அவர்களுக்கு வெறுப்பு இருக்குது, தளபதி விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா ஜெயிச்ச எம்எல்ஏ பதவி விளையிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு இந்த பக்கம் வராங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு தெரியுது ஃபியூச்சர் சார். இப்போ தமிழ்நாட்டிலேயே வரலாற்றுலேயே இப்படி நடந்தது கிடையாதுல்ல. இப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனதா வரலாறே கிடையாது. அப்படியா? இப்போ இங்கேருந்து செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போனது கிடையாது. இங்கேருந்து ஒருத்தரும் ஓபிஎஸ்லாம் திமுகவுக்கு ஏதோ போன மாதிரி அதை நம்ம சொல்ல முடியாது. அப்படி போனது கிடையாது. சேகர் பாபு போனது கிடையாது, அப்பாவு போனது கிடையாது, அதெல்லாம் ஓகே, அந்த மாதிரிலாம் கிடையாது சார். ஆனால் வரலாற்றில் யார் இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ இருக்கிறத தூக்கி போட்டு எம்எல்ஏவாகவே போகாமல் ரிசைன் பண்ணிட்டு போகிறது, ரிசைன் பண்ணிட்டு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது ஒரு உறுப்பினர் அட்டை வாங்கிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துருக்காங்க பொழுது அவங்களுக்கு ஃபியூச்சர் எதுன்னு தெரியுது. டிவிகே தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து எதிர்காலத்தில் மக்களை வந்து பேரன்பு கொண்டு நேசிக்கிறாரு. அடுத்த ஒரு 15-20 வருஷம் தான் கிடையாது அவர் இருக்கும் முறை இந்த கட்சி தான் தெரிஞ்சதுக்கு பிறகு அதிமுகவிலையும் திமுகவிலையும் வாழக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், இங்கே இருந்தோம்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நமக்கு இதுக்கு மேலே வந்து ஃபியூச்சர் இருக்காது, மக்கள் நிச்சயமாக நம்ம அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு வராங்க. அப்போ நீ என்ன பண்ண போகிற?
அவ்வளோ மானஸ்தை நீ ஏதாவது பண்ணிக்க. அந்த வாஷிங் மிஷின். என்னது வாஷிங் மிஷின்? யார் சொல்கிறா வாஷிங் மிஷின்னு? வாஷிங் மிஷின் யார் சொல்கிறா? அந்த இயக்குனர் தான் சொல்கிறாரு. இறைவன் மிகப்பெரியவன் தானே. ஆமாம், அதானே. ஏழே இல்லை சார், நான் உண்மையிலுமே சொல்லட்டுமா, இது சரியான நபர் வந்து இது ஒரு கேள்வியாக பேசினாக்கா விமர்சனம் எடுத்துக்கலாம். இன்னமும் எத்தனை நாளைக்கு தாண்டா பிஜேபின்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீங்க? உங்களுக்கு வந்து வெக்கமான ரோசம் சூடு சொன்ன ஏதாவது இருக்குமா இருக்காதா? நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் இங்கே சிஎம் இருக்கிறது யார்? உன் சொந்த கட்சிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இங்கே திமுகவில் முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது சொந்த கட்சிக்காரன் பெண் காவலர் மீது கை வச்சான். கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க, இழுத்து கொண்டு போய் அடித்தானுங்க, எவ்வளோ சிக்கலை உண்டாக்குனாங்க. அரசு அதிகாரியிலேருந்து உயர் காவல் அதிகாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கணும், இல்லாட்டி என் உயிர் போயிருக்குன்ற வரைக்கும் அவங்க பேட்டி கொடுத்தாங்க பொழுது தொடர்ச்சியாக அந்த ஆட்சியில் எவ்வளோ மோசமாக நடந்த பொழுதெல்லாம் பேசாத ஒரு ஆள் எல்லா சாயமும் பூசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இவங்கள்ட்ட மிச்சம் இருக்குது என்ன? இந்த பிஜேபி அந்த சாயத்தை தான் தூக்கிட்டு வர கடைசி வரைக்கும் இந்த சாயத்தை மட்டும்தான் இவர் மீது பூசுறதுக்கு திரும்ப முயற்சி எடுக்கிறீங்களே தவிர, அமீர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நேர்மையாக எல்லா நேரங்களிலும் அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாருனாக்கா நம்ம அவரை பற்றி பேசலாம். பல இடங்களில் உதயநிதி செய்யும் பொழுது மௌனமாக கடந்து போயிட்டு அப்போ ஷூட்டிங் இருந்திருப்பாரு, தெரியாம போயிருந்திருக்கலாம், பிஸியா இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் ஷூட்டிங்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், அதனால அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், பேசியிருக்கலாம். இது ஒரு குத்தமா, இது ஒரு தவறா? 5 வருஷமா ஷூட்டிங் தான் பண்ணியிருந்தீங்க இவ்வளோ. ஆமா, அப்படியே போவேன் வருவேன், பிஸியாவே இருப்பேன், அப்படியே காஃபி ஷாப் போவேன், அங்கே போய் உட்காருவேன், இவர் சாதி கூட பேசுவேன், அதுக்கப்புறம் இதாச்சு, அதுக்கப்புறம் போனால் வந்தேன், முடிஞ்சிருச்சு. அவரை வச்சு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ண சொல்லி. இல்லை அமீர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் புதுசாக ஒரு கதையை எழுதி திரைப்படத்தை எடுக்க ஆரம்பிங்க. ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கிடையாது, சினிமா துறையை வந்து கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் இனிமேல் கிடையாது. நம்ம பொழுது சுதந்திரமாக உங்களுக்கான உரிமை கொடுக்கப்படும். எடுக்கலாமே, உதயநிதி அவர்களை வச்சு எடுக்கலாமே. எடுங்க. மறுபடியும் நாசமாக போவேன்னா நான் என்ன செய்யறது சார்? தொடர்ச்சியாக தளபதி அவருடைய ஆட்சியில் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகள், நலத்திட்டங்கள், ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா பரபரப்பாக இருக்கும். இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி அவருடைய கதறல் சத்தம் அதிகமாக இருக்கும். சும்மா வரடா திமுக காரன் அழுதுகிட்டே வந்தான்னு சொல்லுவாங்க, கதறல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிட்டிங்களா? இல்லை, அது அவர் நைட்டு அதை விட்டுருங்க, அது அவர் சப்ஜெக்ட்டு, நீங்கள் அதுக்குள்ளே போவேண்ணா. என்ன கதறல் ஜாஸ்தியாக இருக்கும். பாவம் ஐயா எடப்பாடி நினச்சா தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, அவர் நினச்சி உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? அவருக்கு இனிமேட்டு என்ன வேலை இருக்குது, என்ன செய்ய போகிறான்னு தெரியல எனக்கு. மாபெரும் கட்சி என்ன போட்டிருக்காங்க, 20% ஓட்டு வந்திருக்கு, 47 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இப்போதுலேருந்து 5 பேர் கலவாண்டு போயிட்டாங்க. என்ன பிரயோஜனம்? அம்மஞ்சலே பிரயோஜனம் இல்லையா? அவ்வளோதான். அவர் விவசாயத்தை கூட அவர் பார்க்கலாம். கரெக்டு தானே சார்? பார்க்க சொல்லுங்கள். அதாவது இனி நடக்கக்கூடிய ஆட்சியை பார்த்து இனி ஆட்சி எப்படி நடத்தணும்னு கற்றுக்கணும். இதற்கு மேலே வந்து திருந்தி என்ன செய்ய காத்திருக்காங்களோ காத்திருக்கட்டும். 2 பேரும் சேர்ந்து இதுக்கு மேலே பாவம் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்றா கூட இருக்கட்டும். சரி, எதோ ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ஏதாவது நிற்கிற ஐடியா இருக்கா எலெக்ஷனில்? இல்லை, அதுதான் கேட்கலான்னு வந்தேன். இல்லையா? இல்லை, பயங்கரமாக இல்லை இல்லை இப்போ என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நிற்க போறாரு பாருங்க, அவர் பெரிய டஃபாக கொடுப்பாரு. இல்லை, இன்னைக்கு அதான் திருச்சியில் வந்து திரும்ப அவர் தோக்குறதை இவங்க பார்க்கணுன்றதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. உதயநிதிக்கே நல்லா தெரிஞ்சனால தான் தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா செய்யலை. ஏன்னா அப்பாக்காக புள்ளாத கூட செய்யக்கூடாதா, ராஜினாமா பண்ணிட்டு நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கலாம். தெரியும், உதயநிதிக்கும் தெரியும், ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். அதனால் அந்த தப்பை அவர் செய்ய மாட்டேன்னும் பொழுது நல்லாட்சி தொடரும். தளபதி சொன்னது போல் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். பொறுக்கி பயிலுங்களே, உங்களுக்கு நல்லது நடக்காது, இனிமேல் தாண்டி இருக்கு. கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி சார்.